இன்றைக்கி சுலபமான முறையில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பன்னீர் கட் பண்ணி வச்சுருப்ப பாருங்கள், அதை சேர்த்திக்கிறேன். பன்னீர் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா பொரிச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அதே சட்டியில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூனாட்ட சேர்த்தி அப்படியே வணக்கிக்கிறேன். வணங்கட்டும். வரமிளகா ஒரு 3 வரமிளகா சேர்த்திக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன். தக்காளி 2 தக்காளி சேர்த்திக்கிறேன். பெரிய தக்காளி 2 தக்காளியாக சேர்த்திக்கிறேன். நல்லா மசிய நல்லா கொலைய அப்படியே வேகட்டும். எண்ணெயிலே நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்து அப்படியே வணக்கிக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை சேர்த்திக்கிறேன். மசாலாவை சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து விட்டு ஊற்றிக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுண்டி நல்லா பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை சேர்த்திக்கிறேன். பன்னீரை சேர்த்தி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு வேக விட்டுக்கலாம். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மல்லித்தலை தூவிக்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். புரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட பன்னீர் கிரேவி சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான பன்னீர் கிரேவியில் தோசை சப்பாத்தி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.